மர்மங்கள் நிறைந்த எரிமலை கோயில் பத்தி தெரியுமா? இந்த கோயில் முழுக்க எல்லா இடத்துலயுமே நெருப்பு தானா எரிஞ்சிட்டு இருக்குமா. ஒரு நாள் 2 நாள்ல பல 100 வருஷங்களா தானா அந்த நெருப்பை எரிஞ்சிட்டு இருக்குமா. இதுதான் ஜுவாலமுகி கோவில். இந்த கோயில் மூலவரா தேவி இருக்காங்க. இந்த கோயில் ஒரு மலை தான் அமைஞ்சிருக்கு. அந்த மலை எரிமலை மலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மலை எப்பவுமே சூடா இருக்குமாமா. அந்த மலையில கிட்டத்தட்ட 9 இடங்கள்ல இப்போ வரைக்குமே நிக்காம நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குமாமா. நீல நிறத்துல சாதாரணமா இல்ல, ஒரு மாதிரி நீல நிறத்துல எரிஞ்சிட்டு இருக்கான். இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டதுன்னா, ஒரு மன்னரோட கனவுல அம்மன் தோன்றி இந்த இடத்துல நான் குடியிருக்கேன், எனக்கு இந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை கனவுல சொன்னாங்க. அதுக்கப்புறம் மன்னர் போய் அந்த இடத்துல ஜுவாலமுகிக்கு ஒரு கோயில் எழுப்பியிருக்காங்க. முகலாய மன்னரான அக்பர் இந்த கோயிலுக்கு ஒரு தங்க கொடையை கொடுத்தாராமா. அது என்ன காரணமே தெரியல. அது மர்மமான முறையில நைட்டை ஒரு தங்க கொடையை கொடுத்துருக்காரு. காலையில விடிஞ்சு பார்க்கும்போது அந்த கோயில் வச்சிருக்கப்பட்ட அந்த தங்க கொடை தகர கொடை, அதாவது உலோகம் மாறி தங்கத்திலிருந்து ஒரு சாதாரண ஒரு இரும்பு கொடையா மாறி இருக்காமா. இந்த கோயில நீங்க எங்க தொட்டாலும் சூடா தான் இருக்குமா. அதனாலேயே இது ஒரு எரிமலை கோயில்னு சொல்றாங்க. இந்த கோயில் ஏன் சூடா இருக்குன்னா, அம்மனோட எரியும் நாக்கு விழுந்த இடம் தான் இந்த கோயில். இந்த கோயில் அபிஷேகமே பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த சிலை அவ்வளவு சூடா இருக்கும். ஆராய்ச்சியாளர்களால இது கந்தக மலைன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த மலை எப்பவும் சூடா இருக்கும். இந்த கோயில கொஞ்சம் வித்தியாசமா புத்த மதத்தினரும் டெய்லி வழிபட்டு போறாங்க.